இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானி நினைவு கூறுகின்ற இந்த நாட்களில் நான் குருவாகி ஏறக்குறைய 13 ஆண்டுகளில இந்த 13 ஆண்டுகளில் பங்கு குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியை அவருடைய வாழ்க்கையில நான் பெற்ற ஒரு அனுபவம் என்று சொன்னால், புனித ஜான் மரிய வியானி நற்கருணையின் மீது அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கை வைத்திருந்திருக்கிறார். இந்த ஒரு காரியம் எனக்கு என்னுடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன் இன்றைய கத்தோலிக்க கிறிஸ்துவ மக்களிடத்திலே இந்த நற்கருணை பக்தி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆலயங்களிலே நற்கருணை பேழை இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நற்கருணை ஆலயம் என்று சொல்லி தனிப்பட்ட விதத்திலே நற்கருணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அங்கு அநேக மக்கள் அங்கு சென்று நற்கருணை முன்பாக மணிக்கணக்கிலே செலவழிக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்தின் தேவைக்காக, தங்களுடைய வேண்டுதலுக்காக, சில நேரங்களில் மனக்குழப்பத்தில் இருக்கிற போது அந்த இடத்திலே சென்று அமர்ந்து இளைப்பாறுகிறார்கள். ஆண்டவர் இறைவார்த்தையை சொல்லுகிற போல, என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுவார். இன்றைக்கு இந்த உலகத்திலே சாதாரண மனிதர்கள், அசாதாரண மனிதர்கள் எத்தனையோ காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் செய்வதற்கு எது உறுதுணையா இருந்தது? ஒவ்வொரு புனிதருடைய வாழ்க்கையில பார்க்கிற, குறிப்பாக அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை, புனித ஜான் மரியாவுடைய வாழ்க்கை, இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சாதாரண காரியங்கள், அசாதாரண காரியங்களா செய்யக்கூடியதற்கு ஆற்றல் கொடுத்தது இந்த நற்கருணை தான் என்று சொன்னால் அது யாராலும் மறுக்க முடியாது. நான் பணியாற்றிய பங்குகளிலும் சில நேரங்களில் திருப்பலிக்கு முன்பாக நான் பல மணி நேரம் உட்கார்ந்து ஒப்புர அருட்சாந்தத்தை கேட்டிருக்கிறேன். பல மணி நேரம் நான் அமர்ந்து நற்கருணை முன்பாக அமர்ந்து ஜெபம் செய்திருக்கிறேன். இந்த 2 காரியமும் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அநேக குருக்கள் இப்புனிதரை போல நற்கருணை ஆண்டவர் முன்பாகவும் ஒப்புர அருட்சாந்தத்தில் அமரக்கூடிய அந்த இறை ஞானத்தையும் இறை வல்லமையும் புனிதர் வழியாக கொடுக்க நான் தொடர்ந்து அவர் வழியாக ஜெபிக்கிறேன். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி நேயர்களே, ஒவ்வொரு அருட்தந்தையில இன்னைக்கு பார்க்கும்போது எங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்கள் ஃபாதர் என்று சொல்லுகிறீர்கள். அதே போல நீங்கள் உங்களுக்காக ஜெபிங்கள் என்று சொன்ன அந்த குருக்களுக்காக நீங்க ஜெபிக்கிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு குருவானவரும் பணி, ஆண்டவருடைய பணியை செய்ய உங்களுடைய ஜெபம் தேவைப்படுகிறது. பல பலவீனம் அவர்களுக்குள்ள இருக்கலாம். அந்த பலவீனங்கள் எல்லாம் தவிர்த்து அந்த புனிதரை போல நற்கருணை ஆண்டவர் முன்பாகவும் ஒப்புர அருட்சானத்தை அமரக்கூடிய அந்த இறை ஞானத்தையும் ஆற்றலையும் வல்லமையும் ஒவ்வொரு குருக்களுக்கும் தரும்படியாக மாதா தொலைக்காட்சி நேயர்களாகிய நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு குருக்களுக்காக ஜெபியுங்கள். உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொரு குருக்களுக்காக நீங்க ஜெபிக்க போது இன்னும் அவர்கள் ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடிய அருளை ஆசிரியை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் குருக்களுக்காக ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரிய வியானியே ஒவ்வொரு குருக்களுக்காகவும் மன்றாடுகிறோம். ஆமென்.